அடுத்த அந்த சொத்து அந்த கடையும் எனக்கு பாத்தியப்பட்டது. அதனால மேற்கொண்டு அவங்களோட எந்த தொடர்பும் எதுவும் வச்சுக்க வேண்டாம். அப்படி வச்சால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம். அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றதுக்காக மாமா அவரோட கடைசி காலகட்டத்தில் 1999 நான் சார்ந்த நான் எங்க அப்பா வளர்த்த நிறுவனம், நான் நடத்தின நிறுவனம், இந்த என்னோட காலத்துக்கு அப்புறமும் என் மனைவியின் காலத்துக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் இன்னும் நல்லபடியா நடக்கணுங்கிறதுனால அவர் என் மேல இருக்கிற நம்பிக்கையின் பேர்ல, அன்பின் பேர்ல ஏற்கனவே நான் கடன் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுலயும் மேல இவர் சரியா செய்வார், இவர் சரியா நடத்துவாங்கிற நம்பிக்கையில அந்த உயில் எனக்கு எழுதி கொடுத்தார் அத்தை. ஆமா, அவருக்கு அப்புறம் அத்தைக்கும், அத்தை காலத்துக்கு அப்புறம் எனக்கும் வந்து சேரணும், இதை வழி வழியா இவர் நடத்தணும் அப்படிங்கிறதுனால அவர் எழுதினார். அந்த அடிப்படையில தான் இப்ப நான் உள்ள வரேன். வணக்கம், வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நயன் சிங். வாகிடலாவோட கடையை நடத்திட்டு இருந்துருக்கோம். நான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டு கடை பிரச்சனையை பொறுத்தவரை, இருட்டு கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட கடை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை. கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் பிஜில் சிங் அவர் நடத்தி வந்தார். பிஜில் சிங் மட்டுமே வாரிசு, வேறு குழந்தைகள் கிடையாது. பிஜில் சிங் சுலோச்சனாபாய் தம்பதிகளுக்கும் வேற குழந்தை கிடையாது. என்னோட சிறு வயசுல இருந்தே பிஜில் சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தார். நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். நான் இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு. இன்னும் அவர் ஞாபகமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க அத்தையும் சரி மாமாவும் சரி. அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன். நான் வந்து இந்த சூழ்நிலையில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, பிஜில் சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசா நியமிச்சு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தையும், அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறேன். இல்ல உயில் எழுது பழைய உயில். இல்ல பழைய உயில் 1999 உள்ளது. அது வந்து காப்பி இருக்கு, ஆனா அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோர்ட்ல அதை தாக்கல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 அதை நான் தாக்கல் பண்ணிட்டேன் கோர்ட்ல. இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தையும், அத்தைக்கு அவங்க நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவியாக நாங்களும் கூட இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க சாதகமாக பயன்படுத்தணும், அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல அவர் யுவராஜ் சிங், அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை. அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க நம்புறோம். நாங்கள் வந்து சொந்தக்காரங்க யாரையும் அத்தையை சந்திக்க விடாம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷ காலமா, ஒரு 88-90 வயது அவங்களுக்கு அத்தை கடைசியில் அவங்க இறக்கும் போது ஒரு 2 வருஷ காலமா யாரையும் சந்திக்க விடலை அவங்க வீட்டுக்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு 4 கேமரா, 2-3 வேலையாட்கள் வச்சு யார் எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடலை. அத்தைக்கு உடம்பு சரியாம கொரோனா காலத்துல கூட நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன், எல்லாம் பண்ணேன். டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி ஆறுதலாக வந்துட்டு இருந்தேன். எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம், ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையா இருப்பேன்னு அப்படின்னு யோசிச்சு என்னையும் உள்ள வர விடாம, எந்த சொந்தக்காரங்களையும் அவங்கள சந்திக்க விடாம பண்ணிட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தை இல்லை. இன்னும் அவங்கள அந்த கல்யாணம், பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்களுக்கு அழைப்பு கிடையாது, நாங்களும் போகவும் இல்லை. பொறுத்தவரை மாமாவுக்கு அப்புறம் அத்தை அறிவிச்சுக்கிறது அத்தை காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு உங்களோட அம்மாவுக்கு இல்லை, எனக்கு அப்படின்னு. அதனால இந்த இதை நான் அமைதியா இருந்தோம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால தான் 23 நான் அதில் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அது வந்து OS நம்பர் 403ங்கிற ஒரு இதில் 2023 அதை நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். நாங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிறேன். சட்டத்தின்படி எது செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். எதையும் அடாவடியாகவோ யாரையும் பணம் கொடுத்து வாங்கியோ எந்த ஒரு தப்பான வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுனால நான் அமைதியா சட்டப்படி என்ன உண்டோ அதை நடத்திட்டு இருக்கோம். பொண்ணோட மாமனார் வந்து அந்த பொண்ணை பத்தி ஏதோ ஃபோன் வருது அதெல்லாம் பத்தி பேசினு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மைக்கு புறம்பான செய்தியா இருக்கும். அந்த குழந்தை கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை,
என்னோட மருமக கனிஷ்கா கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை கண்டிப்பாக எந்த விதத்திலையும் எப்பவும் தப்பான செயலுக்கு போக மாட்டா. அதை நான் உறுதியா நம்புறோம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டையிலையும் இந்த பிரச்சனையிலையும் அந்த பொண்ணை பலிகடா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த 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 பொண்ணு இந்த சின்ன வயசுல இப்படி மீடியாவுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வரணுங்கிறது அவளுக்கு எந்த அவசியமும் இல்லை. இவங்களோட பண ஆசைகளுக்கு பண தேவைகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த பொண்ணை பலியாக்கிட்டாங்கன்னு நம்புறேன்.